இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி 1 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். பரோட்டாவை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ மாவில் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 கப்பு பால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை பிசைஞ்சு உருண்டை போட்டுக்கோங்க. எனக்கு 20 உருண்டை வந்துச்சு. 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க. நோம்பு திறந்ததுக்கப்புறமா அப்படியே இருந்துடுவோம். சில சமயம் சாப்பிட்ணும் போல் தோணும். அது மாதிரி நேரத்தில் இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 4 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன், 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 500 கிராம் கடலை மாவு, 75 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் துளசி இலையும் ஓமவல்லி இலையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரமலான் மாதத்தில் அடிக்கடி பஜ்ஜி போண்டா இது மாதிரி தான் நம்ம செய்வோம். அதுக்கு அப்பப்போ மாவு குழச்சிக்கிட்டு இருக்கிறத விட இது மாதிரி மொத்தமாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச மாவில் பஜ்ஜி சுட்டு பார்க்கலாம். தேவையான அளவு மாவு எடுத்துட்டு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. பாருங்க, நல்லா பஜ்ஜி உப்பி வந்திருக்கு. பாருங்க, சூடான உருளைக்கிழங்கு பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காரசாரமான சட்னியோடு வச்சு பரிமாறலாம். நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு முன்கூட்டியே கஞ்சி மிக்ஸ் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நோம்பு நேரத்தில் டக்குன்னு எடுத்து போட்டு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு பாஸ்மதி ப்ரௌன் ரைஸ் 2 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், கடலைப்பருப்பு 1/2 கப், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். எல்லா பொருட்களையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆறினதுக்கப்புறமா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வெந்தயத்தை மட்டும் எல்லாத்தையும் பொடி பண்ணதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கொரக்கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பவுடர் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பரோட்டாவை விசிறிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக வளர்த்துக்கோங்க. தவாவில் எண்ணெய் ஊற்றாமல் வளர்த்த மாவை அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி போட்டு 2 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே எடுத்துடலாம்.
பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் 1 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். பரோட்டா சுடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் போட்டு இது மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். சாஃப்டான லேயர் பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கருப்பு கொண்டக்கடலையும் பட்டாணியையும் 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இதையும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சுண்டல் பண்ணுறதுக்கு, கஞ்சியில் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.